அதிகமான ப்ராஃபிட் இருக்குது. அதிகமான 26,000 கோடிக்கு மேல தமிழ்நாடு தான் இப்ப முன்னிலையில இருக்குன்ற மாதிரி சட்டப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியால அளவுக்கு அதிகமான சேல்ஸ் கொடுத்த ஒரு ஸ்டேட் எதுன்னு கேட்டா எதுங்க? எது? இதுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்ல. ரைட்டா? சோ அதனாலதான் ஹைட்ல இருந்து ஜம்முல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரோட எதிர்பார்ப்பு தமிழ்நாடு மேல அதிகமா இருக்குங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மேல சவுத் ஜோன் தான் பிசினஸ் பில்டு. நம்மலாம் என்ன புண்ணியம் செஞ்சோம்னு தெரியல. நம்ம முன்னக்கூடிய பிசினஸ் என்ன பண்ணியாச்சு? நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இத கரெக்டா மட்டும் செய்ய ஆரம்பிச்சா போதும். இப்ப பாருங்க, நம்மளோட தொழில் எவ்வளவு வளர்ந்து வர தொழில்னு இப்ப புரிஞ்சிருக்கா? நான் சொன்னத ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? நம்ம பண்ற தொழில் என்ன நமக்கு தெரியணும். நமக்கு இதுல யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியணும். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்மளோட மை லைஃப் ஸ்டைல் பத்தி என்ன சார்? நம்ம கம்பெனி என்ன சார்? நம்ம கம்பெனி பத்தி பார்க்கலாமா? பார்க்கலாமா? நான் சொன்னேன்ல, ஒரு நல்ல ஒரு சிஸ்லி கொடுக்க சொன்னேன்ல. எல்லாம் சேர்ந்து ஒரு ஜோரா ஒரு சிஸ்லி கொடுங்க. யாராவது பக்கத்துல பார்த்தாலும் பரவாயில்ல. நீங்க போன கீழே போடாம சிஸ்லி கொடுத்தா போதும். ரைட்டா? அப்படி யாராவது பக்கத்துல கேட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேச்சு கொடுத்து அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரா மாத்தி உட்கார வச்சிருங்க. ரைட்டா? அப்ப கவனிங்க, நம்மளோட மைலேஜ் மேனேஜ்மெண்ட்டை பத்தி சில விஷயங்கள் நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சார் நம்ம மைலேஜ்ல வந்து நம்பர் ஒன்னா இருக்கு? அதுக்கு என்ன காரணம் சார்? யாரெல்லாம் யோசிச்சிருக்கீங்க? இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு அதிகமான தொழில் இருக்கு, அதிகமான நெட்வொர்க் கம்பெனி இருக்கு. நிறைய கம்பெனி நம்ம ஊர்ல நடமாடிட்டு இருக்கு, நிறைய கம்பெனி இயங்கிட்டு இருக்கு. ஆனா நிறைய கம்பெனி இயங்கினாலும் கூட அது எல்லாத்தையும் விட இன்னைக்கு நம்பர் ஒன்னு கேட்டா யார் தாங்க அது? ஹலோ? நம்பர் ஒன் யார் தான்? எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் தான் நம்பர் ஒன்னா ஜொலிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம்? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? மத்த எந்த கம்பெனிலும் இல்லாத மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நம்ம கம்பெனில மட்டும்தான் இருக்கு. அது நமக்கு தெரியணும். நம்மளோட பெருமை என்னன்னு நமக்கு என்ன ஆகணும்? தெரியணும். அதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். கவனிங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கம்பெனில பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அதுல முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். மொத்தம் 50 பாயிண்ட் இருக்கு. மை லைஃப் ஸ்டைல் வந்து கொடி கட்டி வாழ்றதுக்கும், நம்ம மத்த கம்பெனி நம்ம பக்கத்திலேயே வர முடியாம இருக்கிறதுக்கும் 50 பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் இல்ல. ஒரு விஷயம் 2 விஷயம் இல்ல. 50 விஷயம் இருக்கு. சரி, 50 விஷயம் நீங்க பார்க்க முடியாது. நான் ஒண்ணுன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஸ்பீடா சொல்றேன். அதுல முதல் விஷயம், இது இதுக்கு நமக்கு என்னது? இப்ப ஜிம்ல உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? எந்திரிச்சு நின்னு என்ன பண்ணிருப்போம்? ஒரு கைத்தட்டல் கொடுத்திருப்போம். யாருங்க இவங்க? நம்மளோட வாழும் கடவுள். எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜ்மெண்ட் நம்ம கூட இருக்காங்க. யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜ்மெண்ட் நம்ம கூட இருக்காங்க. ஒரு 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 தொழில் சிறப்பா நடக்கணும்னா, தொழில் பண்ற அந்த தலைமை தாங்குறவங்க எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ண முடியும். நமக்கு இருக்கிற மேனேஜ்மெண்ட் அது சான்ஸே இல்ல, அசைக்க முடியாத மேனேஜ்மெண்ட். அது என்னன்னு நான் கவனிக்கிறேன். நம்மளோட கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் யாருக்கெல்லாம் தெரியும்? ஹலோ? கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், கம்பெனியோட சிஇஓ, கம்பெனியோட சிஓஓ, கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட், கம்பெனியோட ரீஜனல் மேனேஜர், இவங்க எல்லாரும் பேர் நமக்கு தெரியணும்ல. நம்ம போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுறோம், நமக்கு தெரியணுமா இல்லையா? ஹலோ? நிறைய பேர் உங்க கம்பெனி ஓனர் யாருன்னு கேட்டா உங்க லீடர் சொல்லி வச்சிருப்பீங்க. உங்களோட ஐடிஸ் என்ன பண்ணிருப்பீங்க? சயின்டிஸ்ட் யாரு? அது உங்க இன்டிசி. அப்படிதானே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, பொருள் கொடுக்குற பியூசி தான் யாரு? சயின்டிஸ்ட். இனி நமக்கு பக்காவா நமக்கு நாலேஜ் தெரியணும். நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நமக்கு தெளிவா தெரியணும். சொல்லலாமா? கவனிக்கலாமா? அப்ப கவனிங்க. இது உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் நான் உங்களுக்கு கூட அனுப்பி தரேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட மேனேஜிங் வைஸ் பிரசிடென்டோட நேம், நம்மளோட மதிப்பிற்குரிய இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஜூமை வழி நடத்தி இன்னைக்கு இது பக்காவா நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற அலோக் பாண்டே சார் தான் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட். ஸோ சாருக்கு ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் திங்கிங், நெக்ஸ்ட் யாருன்னு கேட்டா நம்மளோட யாருங்க? ரீஜனல் மேனேஜர் நம்மளோட மதிப்பிற்குரிய பாபி சலபதி சார். அதுக்கப்புறம் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அபிலிட்டி சுனில் சிங் சார். அதுக்கப்புறம் மதிப்பிற்குரிய ரீஜனல் மேனேஜர் சவுத் திலீப் சார். அதுக்கப்புறம் நம்மளோட நம்மளோட மைஎஃப்எஸோட மூளை யாருன்னு கேட்டா மதிப்பிற்குரிய கே ராஜேஷ் சார். அதுக்கப்புறம் நம்மளோட மதிப்பிற்குரிய சிஓஓ, கம்பெனியோட மைலேஜ் மேனேஜ்மெண்டோட சீஃப் ஆபரேட்டிவ் ஆபீசர் சலீல் மேத்யூ சார். அதுக்கடுத்து சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிசிஷன் மேக்கிங் மதிப்பிற்குரிய கைலாஸ் பட்டாட் சார்.
அடுத்து நம்ம சொல்லும்போது கண்டிப்பா ஒரு கம்பீரமான ஒரு கைத்தட்டலோட கூட இல்ல நல்ல ஒரு ஆரவாரமான ஸ்மைலோட கூட பார்க்கலாம். நம்மளோட மேனேஜிங் டைரக்டர், நம்மளோட கட்ஃபாதர், நம்மளோட கரிஷ்மா மிஸ்டர் பிரவீன் ஜே சண்டன் சார். இப்படி நம்மளோட மதிப்பிற்குரிய நம்மளோட தலைவர்கள் இருக்கிறதுனால மட்டும்தான், இத்தனை பேரோட பேக்ரவுண்ட் பக்காவான லீடர்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளோட மை லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்னவா இருக்குங்க? நம்பர் 1 இருக்குதுன்னு சொல்றேன். புரியுதா? அடுத்து கவனிங்க. நெக்ஸ்ட் என்னென்ன பாயிண்ட் நான் ஸ்பீடா நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுற மாதிரி. அடுத்து என்ன சார்ன்னு கேட்டா, மை லைஃப் ஸ்டைல் வந்து இனி நம்பர் 1 இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இங்க பாருங்க. நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ள இங்க தான் பண்ணணும், அங்க தான் பண்ணணும்னு ஏதாச்சும் எந்த ரூல்ஸும் நமக்கு கம்பெனி குடுக்கல. கரெக்ட்டா? நீங்க சிவகாசியா? சார் நீங்க சிவகாசில இருந்து எங்க பண்ணக்கூடாது. நீங்க மதுரைக்கு வந்து பண்ணக்கூடாது. அப்படின்னு கம்பெனி ஏதாச்சும் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களா? ஹலோ? ஆல் ஓவர் இந்தியா எங்கனாலும் நீங்க போங்க. எங்கனாலும் நீங்க பிசினஸ் பண்ணுங்க. எங்கனாலும் ஐடி எடுங்க. உங்களுக்கு எல்லா இடத்தையும் கதவு திறந்தவங்க திறந்து குடுத்துருக்காங்களா இல்லையா? இதுக்கு மேல என்ன சப்போர்ட் வேணும்? அதுதான். மத்த ஏரியால பாருங்க. ஒரு சில ஏரியா ஒரு சில கம்பெனிலாம் ஒரு சில ஏரியா இன்னொரு ஏரியால டெவலப் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அத விங்கு என்ன பண்ண முடியாது. பெருசுபடுத்துறதுக்குன்னு தனி வேலை இருக்கு. ஆனா நம்மளோடது கொஞ்சம் பெருசு பண்ண வேண்டாம். ஆல் ஓவர் இந்தியாவே நம்ம பிசினஸ் பண்றதுக்கு பக்கா அப்ரூவ்டு குடுத்துருக்காங்க. இனி கொஞ்ச நாள் நாங்க ஆவலோட காத்துட்டு இருக்கோம். சார் சொன்ன மாரி நம்மளோட மேனேஜிங் டைரக்டர் சொன்ன மாரி 2030க்கு அப்புறமெல்லாம் இன்னைக்கு நம்ம கம்பீரமா இந்தியாக்குள்ளன்னு சொல்ற மாரி, இன்னும் ஒரு 2 கண்ட்ரி கூட சேர்த்து நாங்க இந்த நாட்டுல சேர்ந்து மை லைஃப் ஸ்டைல் பண்ணலான்ற அளவுக்கு நம்மளோட குரோத் ஆகும்னு சொல்றேன். ஹலோ! அப்படிப்பட்ட ஒரு குரோத்தான தொழில் தான் நம்மளோடது. அடுத்த பாயிண்ட் என்னது? நெக்ஸ்ட் கவனிங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னது இந்தியாக்குள்ள எங்கனாலும் நம்ம பிசினஸ் பண்றதுக்கு நமக்கு பெர்மிஷன் இருக்கு. அடுத்து எந்த ஒரு கேஷும் கலெக்ஷன் இல்லாம, எந்த ஒரு பேமெண்ட்டும் வாங்காம, நமக்கு எந்த ஒரு பாலிசியும் நம்ம பண்ணாம, நம்ம பேர்ல கம்பெனி பண்ணியிருக்குங்க. ஒரு ரூ. 3,00,000 வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு டீம் கோஆர்டினேட்டர் ஆனா, ஒரு டீம் கோஆர்டினேட்டரா இருக்கிறவங்களுக்கு ரூ. 3,00,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் என்ன ஆயிருக்கு? நம்மளோட கம்பெனி பண்ணி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் யாரு பண்ணுவா சொல்லுங்க? நம்ம டீம்ல ஒரு டீம் கோஆர்டினேட்டர் மேடம் இறந்தாங்க. டிசி பிராண்ட் நியூ டீம் கோஆர்டினேட்டர் இறந்தாச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ஐடி வந்து ஸ்டேட் டீம் கோஆர்டினேட்டரா இருக்கு. இறந்த உடனே 3,00,000 இன்சூரன்ஸ் கவரேஜும் வந்துச்சு. அந்த மேடத்தோட பையன் 3 வயசு. இன்னைக்கு அந்த தானே 6 வயசு ஆக போகுது. 6 வயசு பையன் இன்னைக்கு ஸ்டேட் டீம் கோஆர்டினேட்டரா வச்சிருக்குன்னா மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் தானே. அந்த மேடத்துக்கு தொழில் பத்தி பெருசா தெரியாது. தொழில் எதுவும் பண்ணல. டிசி பிராண்ட் நியூ டிசில இறந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க தலைமுறை என்ன ஆகுது? சேஃப்டி பண்ணி கொடுத்தது மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் தான் சொல்றேன். அதுக்கடுத்து இது இது மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் நான் ஸ்பீடா சொல்றேன். கவனிங்க. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டா, பாருங்க அதிகமான ரேங்க் அச்சீவர்ஸ். இன்னைக்கு பாருங்க, நம்ம இதுல அளவுக்கு அதிகமான ரேங்க் அச்சீவர்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள், அதிகமா லாஸ்டா கின்னஸ் ரெக்கார்டு கூட நம்ம கம்பெனி வந்துச்சு. எதுக்காக? ஒரே டைம்ல 1738 பேரை தாய்லாந்து கூட்டிட்டு போக வச்ச நிறுவனம் இந்தியாவுல ஒன் அண்ட் ஒன்லி மை லைஃப் ஸ்டைலால மட்டும்தான் முடியும். மை லைஃப் ஸ்டைல தவிர வேற யாரும் பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு சாதனை தான் என்னது? நம்ம நல்ல ஒரு கிளாப் கூட பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கவனிங்க. அதிகமான அச்சீவர்ஸ் கிரியேட் பண்றதுல நம்ம நிறுவனம் தீவிரமா இருக்கணும். ஒரு நிறுவனம் வருஷம் வருஷம் அதிகமான அச்சீவர்ஸை காட்டணும். அப்ப அளவுக்கு அதிகமான அச்சீவர்ஸ் இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? நம்ம மைலேஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்க்க வேண்டாம். உங்களோட ஏரியா ஜிடிஎஸ்ல பாருங்க. உங்க ஊர்ல நடக்கிற மீட்டிங்ல பாருங்க. வாரம் ஜிடிஎஸ்ல சோல்ஜரு, ஆர்ச்சரு, நம்மளோட பிராண்ட் நியூ டீம் கோஆர்டினேட்டர், ஏடிசி, டிடிசி, சூட்டு மாற்றம் வர்றாங்களா இல்லையா? சீலிங் அச்சீவர் வர்றாங்களா இல்லையா? அப்போ அளவுக்கு அதிகமா வளர்ந்துகிட்டு போகுதான்றது கூட தெரியணும்னு சொல்றேன். மைலேஷன் மார்க்கெட்டிங் வளர்ந்துட்டு இருக்கா இல்லையாங்க? உங்க கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? அந்த அச்சீவர்ஸ் கிரியேஷன் நடக்கணும்னு சொல்றேன். ஆனா இதுக்கு வேற கம்பெனி வரணும். 1% 2% இருக்கிற கம்பெனி என்னது? நிறைய கம்பெனி இருக்குல்ல. ஆனா நம்ம கம்பெனி பாருங்க 24 வருஷமா நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கறனாலதான் எனக்கு நம்பர் 1 கம்பெனியா இருக்கு. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? ஹலோ, மைலேஷன் ஏன் நம்பர் 1 இருக்குன்றதுக்கான முக்கியமான பாயிண்ட் கூட நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து என்ன? அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒண்ணு. என்னது? தமிழ்நாடு ஃபுல்லா, தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா நம்மளோட மீட்டிங் ட்ரைனிங் நடக்குதா இல்லையாங்க? எல்லா ஊர்லயும் நம்மளோட மீட்டிங் ட்ரைனிங் சென்டர் என்ன ஆயிட்டு இருக்கு? ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங் ட்ரைனிங் நடக்கணும்னு சொல்றாங்க. மீட்டிங் ட்ரைனிங் நடக்குது இல்லையா நம்ம ஊர்ல எல்லாம்? மதுரை, தேனி, திருச்சி, சேலம், கரூர், திருநெல்வேலி இங்கெல்லாம் மீட்டிங் ட்ரைனிங் அதிகமா நடந்துட்டே இருக்கணும்ன்றாங்க.
அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, மீட்டிங் ட்ரைனிங் எந்த அளவுக்கு நடக்குதோ அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் என்ன ஆகுது, பிக்கப் சென்டர் நமக்கு இருக்கணும்ன்றாங்க. நீங்க ப்ராடக்ட் எடுக்கிறது எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு இருக்கீங்களா இல்லையா? சிவகாசியிலயா, இல்ல சென்னையா, சென்னையிலும் ப்ராடக்ட் எடுக்கலாம். கோயம்புத்தூரா, கோயம்புத்தூர்ல ப்ராடக்ட் எடுக்கலாம். இல்ல மதுரையா, மதுரையில ப்ராடக்ட் எடுக்கலாம். நீங்க டெல்லியா, டெல்லியில ப்ராடக்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் இல்லாம எல்லாம் ஆல் ஓவர் இந்தியாலையும் எங்க போய் கால் வச்சாலும் தைரியமா நம்ம கால் வைக்க முடியுதுன்னா, அங்க நம்ம ப்ராடக்ட் பியூசி சென்டர் இந்தியா சாப்பி இருக்கறனால தானே. ஹலோ, இந்த ஸ்பெசிலிட்டி ஒரு டைம் 2 டைம் இல்லைங்க, கண்டினியூஸா பல வருஷங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம், நமக்கான ட்ரைனிங் சென்டர், நமக்கு நம்ம வளர்றதுக்கான சில முக்கியமான ப்ரோக்ராம்ஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம். இன்னைக்கு பாருங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் நம்ம லீடர்ஸ் கொடுக்குற ட்ரைனிங்கே நமக்கு போதுமானதுதான். ஆனா மேனேஜ்மெண்ட் நமக்காக என்ன பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாரும் வளரணும்னு சொல்லி அவங்களுக்கும் ட்ரைனிங் இப்ப பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா? அடுத்து என்னது, நம்மளோட மெயின் ரீசனு, இன்னைக்கு பாருங்க, நம்மளோட நிறைய கம்பெனி, இன்னைக்கு நிறைய கம்பெனி இருக்கு. ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரேட் வைப்பாங்க. இப்ப இந்த ப்ராடக்ட் இருக்கா, இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பில் இருக்கும், இந்த ப்ராடக்ட்டுக்கு வேற பில் இருக்கும். அப்ப இது விற்கணும்னா, இது வித்தா மக்களுக்கு அதிகமா சேல்ஸ் ஆகும். ஆனா இது வித்தா லீடருக்கு லாபம் இல்லை. இது வித்தா யூஸே இல்லை. ஆனா இது வித்தாதான் லீடருக்கு லாபம். அப்ப இருக்கிற பொருள் விற்கிறதுக்கு ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனா நமக்கு என்ன ஆச்சு, கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு பொருள் தனி பிவி, இதுக்கு தனி பிவின்னு கொண்டு வரலங்க. நீங்க கட்டுற 10,000 பணத்துக்கு 85% வரைக்கும் இருக்கிற ஒன்லி மேனேஜ்மெண்ட் இந்தியாவில் மைலேஜ் செல் மட்டும்தான் சொல்றேன். ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணிடலாம்ல. கிளாப் பண்ண வந்தா மொபைலை கீழே போட்டுருவீங்க. நல்ல ஒரு சிசி மட்டும் இல்ல டாடா மட்டும் கட்டினா போதும். ரைட், அடுத்து என்ன, நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளோட ப்ராடக்ட். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி நியூஸ் என்னன்னா, முன்னாடி இப்ப டெக்னாலஜி வளர்ந்ததுனால முன்னாடி நம்ம போன் எடுத்துட்டு இருந்தோம். இனி நீங்க உங்களோட வீட்டுல இருந்துகிட்ட கூட ஆன்லைன்லயே நம்ம ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு, அதாவது மைலேஜோட இந்தியா ஷாப்பி சைட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி, நம்ம பியூசில இருந்து நேரடியா இந்தியா ஷாப்ல நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஸ்பெசிலிட்டி கூட நம்ம கம்பெனி சார்பா பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ரொம்ப லாங்ல இருக்கிறவங்க, பஸ் வசதி இல்லாதவங்க, நீங்க கூட இதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க இதை ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து என்ன போட்டிருக்கு, நம்மளோட ப்ராடக்ட் பக்கா குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்றதுக்கும், நிறைய பேர் பொருள் அங்க வாங்கி இங்க விற்பாங்க. பார்த்திருக்கீங்களா? வெளிய இருந்து ஒரு இடத்துல பொருளை வாங்குவாங்க, வெளிய இருந்து பொருளை வாங்கி இங்க என்ன பண்ணுவாங்க, அது எங்க நம்ம கம்பெனின்னு சொல்லி பேர் போட்டு அடிச்சு பேர் மட்டும் ஒட்டி விற்பாங்க. ஆனா நம்ம கம்பெனி என்னன்னா, முழுக்க 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 தனியா சயின்டிஸ்ட் வச்சு, அதுக்குன்னு தனியா ஜென்ரலான ஒரு லீடர்ஸை வச்சு, நம்ம நேரடியா மார்க்கெட் பண்றதுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம ஓன் ப்ராடக்ட் கொண்டு வர்றது ஒரே ஒரு நிறுவனம் இருக்குன்னா அது மைலேஜ் மார்க்கெட்டிங் தான் சொல்றேன். ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம ஓன் ப்ராடக்ட் கொடுக்குற மாதிரி நிறுவனம் தான் நம்மளோட தொழில். அதனாலதான் இன்னைக்கும் அசையாம இன்னைக்கு பக்காவா ரன் ஆயிட்டு இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமானது, நம்மளோட ப்ராடக்ட் இருக்குன்னா அது முழுக்க 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 சில ப்ராடக்ட்டுக்கு பேட்டர்ன் ப்ராடக்ட் வாங்கின நிறுவனமும் நம்ம தான். ரைட்டா? கவனிங்க, இப்ப இனி ஐஎஸோட டிபார்ட்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் ஐஎஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அளவுக்கு அதிகமான ஐஎஸ் லைசன்ஸ் வாங்கின ஒரே ப்ராடக்ட் ஒரு பிராண்டுக்கே கொடுத்துருக்காங்கன்னா அது நம்மளோட எலமெண்ட்ஸுக்கு தான். இது மாதிரி ஒரு பிளஸ் பெனிஃபிட் எல்லாம் எங்க கிடைக்கும் பாருங்க. ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியலையா, இங்க யாருக்காவது ப்ராடக்ட் தெரியல சார், எனக்கு இந்த பொருளை பத்தி தயக்கமா இருக்கு சார்னா, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். நம்மளோட தெரியும்ல, யூடியூபோட ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுல எல்லா ப்ராடக்டோட பக்கா நாலேஜ், தமிழ், இங்கிலீஷ், மலையாளா, ஹிந்தின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லயும் உங்களுக்கு ப்ராடக்ட்டை பத்தி வெல் நாலேஜ் கொடுக்குற வேலையும் நம்ம நம்ம மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. தெரியுமா? யாரும் யூடியூப்ல போய் நம்ம செக் பண்ணி ப்ராடக்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது யார் யாரு? சார் நான் பார்த்துட்டு இருக்கேன் சார், எனக்கு டவுட் நான் கிளியர் பண்றேன். வெரி குட். அது நமக்கு கம்பெனி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா வீடியோவும் ப்ராடக்ட் சம்பந்தமா உங்களுக்கு என்னென்ன டவுட் வேணுமோ பக்காவான வீடியோ செட்டப்ல நமக்கு என்ன இருக்கு, அது நமக்கு அவைலபிள் இருக்கணும்னு சொல்றேன். அடுத்து என்னது, நெக்ஸ்ட் பாருங்க, இது எல்லாத்துக்கும் 1 கோடி விவிக்கு மேல நமக்கு என்ன இருக்கு, ஒரு நல்ல ஒரு ஜோரான ஒரு கிளாப் பண்ணிடலாம். ஏன்னா இங்க கவனிங்க, மத்த கம்பெனில ஒரு டார்கெட் இருக்கு தெரியும்ல. மெடிக்கல் ரெப்ல இருந்து இருக்கிற எல்லாரும் டார்கெட் டார்கெட் தான் ஓடுறாங்க. மத்த எல்லா கம்பெனிலும் டார்கெட் இருக்குங்க. 1 மாசம் வேலை பார்க்குறாங்க. ஆனா 1 மாசம் வேலை பார்த்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் டே 1 வந்துருச்சுன்னா மறுபடியும் என்ன சொல்றது, கழுத பொதி சமக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க நம்ம மக்கள். ஆனா நம்ம வேலை பார்க்கறது எல்லாருக்கும் இருக்கிற கவலை, ஒரு சில ஆளுங்களுக்கு என்ன கவலை, சார் எனக்கு ஒரு பக்கம் டீம் பெருசா வளருது சார், இன்னொரு பக்கம் டீம் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கு சார்,
ஆனா ஒரு பக்கம் டீம் வளர்ந்தாலும் கூட பரவாயில்ல. அதை 1 கோடி பிவி வரைக்கும் டெபாசிட்ல வைக்கிறேன்னு சொன்ன ஒரு நிறுவனம் இருக்குன்னா மற்ற கம்பெனி பிளஸ் டவுட். நீ திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆனா நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். எத்தனை கோடி வரைக்கும்? 1 crore பிவி வரைக்கும் டெபாசிட்ல வச்சிருக்கிற ஒரு நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங். அப்ப பாருங்க, இது இல்லாம இன்னொன்னு, யாராவது ரீபர்ச்சேஸ் பண்ணாம விட்டுருந்தா நியாயப்படி பார்த்தா இன்கம் அவுட் ஆயிரணும். ஆனா நமக்கு 1 வாரம் இல்ல 2 வாரம் இல்ல, நம்மளோட சைட்டுல 4 வாரம் வரைக்கும் கூட நம்மளோட இன்கம் ஹோல்டு வச்சிருக்காங்களா இல்லையா? ஏதோ ஒரு மிஸ் தெரியாம கூட நம்ம இன்கம் என்ன இருக்கலாம், பெண்டிங் ஆகலாம். அது நமக்கு தெரியற வரைக்கும் ஒரு 4 வாரம் கூட நமக்கு கிரேஸ் டைம் வச்சிருக்காங்க, நமக்கு இன்கம் வரணுன்றதுக்காக. அதை விட ரொம்ப முக்கியமானது நான் சொன்னேன் இல்லையா, எஜுகேஷனல் சிஸ்டம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் சிஸ்டம்னா என்னங்க? ஒரு தொழில் பண்ணணும்னா தொழிலை பத்தி கத்துக்கிடணும், ஆமாவா இல்லையா? கத்துக்கிட்டு சம்பாதிக்க முடியும். இங்க எல்லாருக்கும் சமையல் செய்ய தெரியுமான்னு கேட்டா இங்க இருக்கிற சிங்க பெண்கள் இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு சமையல் செய்ய தெரியுமான்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? இங்க எல்லாருக்கும் சூப்பரா செய்வேன் சமைப்பேன் சார் அப்படின்றவங்க யார் யாரு? எல்லாரும் பிரியாணி செய்ய தெரிஞ்சவங்க யார் யாரு? ஓகே, எல்லாரும் கை தூக்குறீங்க. என்ன சில பேர் தூக்க மாட்டீங்க? ஓகே, உங்களுக்கு தெரியும், உங்க மனசுக்கு தெரியும்ல. ஆனா முதல் டைம் சமைக்கும் போது எல்லாருக்கும் பயம் இருக்கும், எல்லாருக்கும் தயக்கம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். இது நல்லதா கெட்டதான்னு பல விஷயம் இருக்கும். ஆனா இப்ப நீங்க பக்காவா சமைக்கிறீங்கன்னா காரணம் என்ன? நாலேஜ். அந்த டைம்ல நாலேஜ் வளர்த்தீங்க. சில பேர் பைக் ஓட்டுறீங்களா, ஆரம்பத்துல விழுந்து எந்திரிச்சோம், இப்ப நாலேஜ் வளர்த்துட்டீங்க. அதே மாதிரிதான் நான் சொல்றது என்னன்னா, இந்த ஃபீல்டுல உங்களோட நாலேஜ வளர்க்கறதுக்கு சொல்லி கொடுக்கணுங்க ஒரு ஆளு. ஆனா வேற தொழில்ல டிபார்ட்மெண்ட்ல கிடையாது. மைலேஜ்ல அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணி ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமின்னு சொல்லி அவங்களோட டைப் பண்ணி நமக்கு பக்கா நாலேஜ் கொடுக்குற ஒரு காரணத்தினால மட்டும்தான் இன்னைக்கு மைலேஜ்ல நம்பர் 1ல இருக்குன்றேன். இனி 50 பாயிண்ட் இருக்கு. அதெல்லாம் சொன்னா இன்னைக்கு நீங்க என்ன பண்ண முடியாது. நீங்க வீட்டுல இன்னும் 2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கணும், யாரும் சமையல் பக்கம் போக முடியாது. சோ அதனால சுருக்கமா முக்கியமான விஷயம் சொன்னேன். அப்ப முதல்ல இப்ப சொன்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? நம்ம தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க. நம்ம தொழில் எப்படிப்பட்ட தொழில், எவ்வளவு பிரம்மாண்டமான தொழில்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கவர்மெண்டோட லீகல் இருந்து தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? எம்ஐ லைஃப் ஸ்டைலோட ஒரு பெரிய பெனிஃபிட் சொன்னேன். எம்ஐ லைஃப் ஸ்டைல் எவ்வளவு பவர்னதுன்னு உங்களுக்கு சொன்னேன். மூணாவது, சார் ரொம்ப முக்கியம், மூணாவது தான், நாங்க வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா சார்? மை லைஃப் ஸ்டைல இன்கம் வர்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா சார்? எனக்கு கரெக்டா எவ்வளவு டைம் இருக்குன்னு கேட்டா 19 நிமிஷம் டைம் இருக்கு. 19 நிமிஷத்துக்குள்ள நான் சொல்லி முடிக்கலான்னு இருக்கேன் உங்களோட கோஆபரேட் இருந்தா. ஏன்னா ஏற்கனவே 5 நிமிஷம் லேட்டா தான் ஆரம்பிச்சோம். அதை கழிச்சு நான் 10 ஹலோ, ஸ்பீடஸ்டா உங்களுக்கு புரியுறமா? என்ன நீங்க கவனிக்கலையே? எல்லாம் சிரிச்ச மாதிரி உட்காந்து கவனிக்கலாம் சொன்னா ஒரு நல்ல ஒரு டாட்டா காட்டுங்க, இல்ல ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ரைட். அப்ப இந்த என்ன வேலை செய்யணும், நீங்க எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பாருங்க, நிறைய பேர் பார்த்தா இந்த வேலை இப்படிதான் செய்யணும்னு கேட்டா அது தலைகீழா செஞ்சுட்டு இருப்போம் நம்ம. என்னென்ன செய்யணும்னு நமக்கு தெளிவா தெரியணுங்க. மைலேஜ் ஸ்டைல்ல சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பக்காவா தெரியணும். அது உங்களுக்கு புட்டு புட்டு எழுதணும். 10 15 நிமிஷத்துல நான் சொல்லி முடிக்கிறேன். நேரடியா உள்ள வர்றேன். கவனிங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா தினமலை சார்? ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கவனிங்க. விஜய் சார், நம்மளோட தளபதி விஜய் சார் சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு என்னங்க, வட்டங்கன்ற மாதிரி மைலேஜ் ஒரு வட்டம் தான். அந்த வட்டத்துல இங்க இருக்கிற எல்லாரும் லைசன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. என்ன ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு? உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்தா கம்பெனில லைசன்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிடும். இங்க யாருக்குமே ஐடி போடுறதுக்கு பணம் தேவையில்லை, தெரியுமா? ஐடி போடுறதுக்கு 0 தான். ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்தா ஐடி போட்டு வேலையை முடிச்சிடலாம். ஆனா தொழில் பண்றதுக்கும் பொருளை வாங்குறதுக்கும் இங்க என்ன வேணும்? பணம் வேணும்னு சொன்னேன். அப்புறம் ஆதார் கார்டு வச்சு ஒரு லைசன்ஸ் போட்டாச்சு. நம்ம மக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? ஒரு விஷயம் தெரிஞ்சா அதை 10 பேருக்கு சொல்லலைன்னா நம்ம ஆளுகளுக்கு வகுடு வெடிச்சிடும். கரெக்டா? ஒரு விஷயம் ஏதோ சொல்லுவாங்கல்ல, படத்துல எல்லாம் சொன்ன மாதிரி, நம்ம ஊருக்கு முன்னாடி எல்லாம் கேமரா தேவைப்படாது. ஊருக்கு யாரு வந்தா போனான்னு சொல்லி அங்க ஒரு பாட்டி உட்காந்துருக்கோம். அதுகிட்ட கேட்டா புட்டு புட்டு வைக்கும். என்ன கலர் Dress போட்டு வந்துச்சு, அந்த ட்ரெஸ்ல என்ன பூ போட்டுச்சு வரைக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்ப நீங்க ஐடி போட்ட உடனே உங்களுக்கு 4 பேருக்கு இந்த தொழிலை பத்தி சொல்லலைன்னா உங்களுக்கு வகுடு வெடிச்சிடும். கரெக்டா? ஹலோ, நான் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமில்ல, நான் பாரு அப்படின்ற மாதிரி நீங்க ஆரம்பிக்கும். அது வேண்டாம். சரியா? உங்க குழந்தை பிறந்த உடனே தடுப்பூசி போடணும். எத்தனை பேர் போட்டீங்க? இங்க தடுப்பூசி போடாம உட்கார்ந்துருக்கீங்க.
உங்க குழந்தைக்கு நீங்க தடுப்பூசி போடலைன்னா என்ன ஆகும்? என்ன அம்பிகா மேடம், தடுப்பூசி போடலைன்னா? அப்ப உங்களுக்கு தடுப்பூசி என்னன்னு கேட்டா, நீங்க இந்த தொழிலை பத்தி தயவு செஞ்சு வெளியில யார்கிட்டயும் பேசாதீங்க. தப்பான தொழில்ன்றது இல்ல, அப்படி அர்த்தமா நினைச்சிடாதீங்க. இந்த தொழிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசாதீங்க. கொஞ்சம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு ஐடி போட்டாச்சா, அடுத்த நிமிஷம் வேக்சினேஷன் ஊசி போட்டே ஆகணும். என்ன ஊசி போடணும்? இந்த தொழிலை பத்தி யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். அதுக்காக என்னென்ன செய்யணும்ன்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வரிசையா ஒன் பை ஒன். வேக்சினேஷன் 2வது பாயிண்ட் பார்த்தாச்சா? அடுத்து என்னன்னு கேட்டா, வேக்சினேஷனுக்கு அப்புறம் என்னது? ப்ரிப்பரேஷன். தொழிலுக்கு உங்களை தயார்படுத்துங்க. தயார்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களை இந்த தொழிலுக்காக உங்களை நீங்க தயார் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க மக்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கணும். என்ன தயார்படுத்தணும்? பாருங்க, மார்க்கெட்ட போறது கையில என்ன வேணும்? நம்ம ஊர்ல மார்க்கெட்ட வேலை பார்க்குறவர் இருக்காரு. அவர்கிட்ட என்னென்னலாம் டூல்ஸ் இருக்கும்? ஹலோ, ஒரு அருவா வச்சிருப்பாரு, ரைட்டா? ஒரு கம்பு மாதிரி ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாரு. ஒரு நாள் ஆரம்ப வெட்டுறதுக்கு போறாரு. அருவா வெட்டி இப்போ கொண்டு போறேன்னு சொல்லி பல்லுக்கு அடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பல்லுக்கு அடிச்சு துப்புனா என்ன ஆகும்? புரியுதா? அப்ப நமக்கு பிசினஸுக்கான டூல்ஸ் வேணும். இங்க எத்தனை பேர்கிட்ட பேக், பக்கா பேக் இருக்கு? டைரி, தமிழ் புக்கு, எம்எல்ஏட டைரி, தமிழ் புக்கு, இந்த மாதிரி ப்ரௌச்சர்ஸ், டெஸ்டிமோனி, இப்படி உங்ககிட்ட நம்ம டூல்ஸ் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? அது உங்க கையில இருக்கா? அது கையில வாங்குங்க. அது இல்ல கையில வாங்குங்க. வாங்கம்மா, பக்கா டூல்ஸ் வாங்குங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாத்துங்க. பாருங்க, உலகத்துல யாருக்கும் இல்லாத நம்ம வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரனுக்குலாம் கிடைக்காத புண்ணியம் நமக்கு கிடைச்சிருக்கு. டெய்லி ஒரு சேலை கட்டிட்டு போலாம். டெய்லி ஒரு ஷர்ட் பேண்ட் மாத்திட்டு போலாம். ஆமான்னு இல்லையா? என்ன? ஆமாவா இல்லையா? ஒண்ணு இப்படி, ஒண்ணு இப்படி, அப்படி எப்படி? ஆஹ் டெய்லி ஒரு கட்டிட்டு போலாம். 150 சேலை இருக்கா? 150 சேலை டெய்லி ஒண்ணு கட்டிட்டு போலான்றேன். அந்த குடுப்பனை வேற யாருக்கு இருக்கா? யாருக்கும் இல்ல. தேன்மொழி மேடம், நமக்கு அது கடவுள் கொடுத்துருக்காருல்ல, நம்ம என்ஜாய் பண்ணணும்ல. அதோட சேர்த்து கொஞ்சம் ஃபேர்னஸ் கிரீம், ஃபேஸ் வாஷ், டால்கன் பவுடர் எல்லாம் போட்டு உங்களை நீங்களே அழகா மாத்துங்கன்றேன். டூல்ஸும் கையில் வைங்க, உங்களுக்கு நீங்க அழகா மாறுங்க. மாறலாமா? இன்னைக்கு ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் போய் பேக், நிறைய பேர் பார்த்தா பேக் வச்சு வைக்கிறது பார்த்தா கூலிங் டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஈஸியா டெக்ஸ்டைல் சொல்லி என்ன வச்சிருக்கீங்க? மஞ்ச பை, கட்டப்பை அதெல்லாம் வைக்க கூடாது. பக்க ப்ரொஃபஷனல் பேக் ஒன்று வச்சு இருக்கணும். இது அப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐடி போட கத்துக்கிட்டாச்சு. செகண்ட் என்னது? யாருக்கிட்டையும் தொழிலை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னேன். ஏன் பேச வேணாம்? முழுசு நீங்க கத்துக்கிட்டதுக்காக பேசுங்க. அடுத்து என்ன சொன்னேன்? 3வது தயார்படுத்துங்க. தயார்படுத்துறது எப்படி? உங்களோட பிசினஸ் டூல்ஸ் வாங்கணும். அடுத்தது பிசினஸ் டூல்ஸ் வாங்குற மாதிரி உங்களை நீங்களே அழகாக மாத்தணும். கிளியர்? சரிங்க சார், நான் தொழிலுக்காக என்ன சார் பண்ணணும்னு கேட்டா, இது யாருக்கெல்லாம், சார் எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நல்ல டீம் வேணும் சார், இந்தியா ஃபுல்லா நல்ல டீம் வேணும் சார், எல்லா ஊருக்கும் போகணும், எல்லா ஊர்லயும் எனக்கு நல்ல டீம் இருக்கணும்னு ஆசை யாருக்கெல்லாம் இருக்கு? ஹலோ, ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாளைக்கு அடுத்த ஒரு நாளைக்கு அடுத்த அடுத்த ஒரு எனக்கு 15, 16, 16 எஸ்டிஸ் இருக்காங்க. 15 டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு டீம் இருக்கு. ஆவரேஜா ஒரு 7 ஜிடிஎஸ் நடக்குது. பாருங்க, சுத்துறதுக்கு கொடுப்பனா கடவுள் கொடுத்திருக்காரு மைலேஜ் மூலியமா. அந்த கொடுப்பனை தமிழ் டீம் இருந்தா நம்மளை யாராவது கையில பிடிக்க முடியுமா? அவருடைய டீம் கடவுள் வேணும்னா அதுக்கு என்ன சார் பண்ணணும்னு கேட்டா, நான் ஒரு சொல்லுவேன். அது பண்ணுவீங்களா? ஹலோ, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஸ்பீடா பதில் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? ஒரு சொல்றேன், நல்ல டீம் செட்டா இருக்கு. எஸ் இப்படி, இல்லைன்னா இப்படி. நீங்க எப்படி? ஏதாச்சும் ஒண்ணு வேமாட்டுங்க. அட கூச்சப்படாதீங்க. நான்லாம் ஹாலில் உட்காந்தா பேசிட்டு இருக்கேன். வேற சார் ஆட்டியாச்சு இப்படி, ரைட்டா? அப்ப கவனிங்க, எல்லாத்துக்கும் எஸ் தான். உங்க வீட்டு விசேஷத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சொந்தக்காரங்க எல்லாம் தெரியுமோ எல்லாரும் எழுதிருங்க ஒரு டைரி போட்டு. கிளியர்? ஒரு பக்கம் டைரி போட்டு எழுதிருங்க. பார்ப்போம். இவன் எழுதும் போது நமக்கு பிரச்சனை தெரியுமா சார்? எழுதும் போது அந்த அந்த திணறல் எழுத வேண்டாம். எழுதுங்க, வர்றாங்க வரல, ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணட்டுமே. எத்தனை பேரை எழுதுன்னு கேட்டா ஒரு 200 பேரை எழுதுங்க. எழுதுங்க. இந்த 3 எழுதுறது தான் உங்களோட தலையாய முதற்கட்ட வேலை. அது புரிஞ்சுக்குமா? சரிங்க சார், அவன் தான் வரமாட்டான்னு தெரியல சார், அப்புறம் சார் எழுதுறீங்க. நான் சொல்றேன், 300 பேரை எழுதுங்க.
அந்த 300 பேர்ல இப்ப மேடம் இப்ப யார் இருக்காங்க எக்ஸாம்பிள், ஐயப்பன் ஆயுர்வேத ஹெல்த் கேர் சென்டர் மேடம் இப்ப இருக்கீங்க மேடம். நீங்க வந்து 300 பேர் எழுதிட்டீங்க மேடம். 300 பேர் எழுதுனதுக்கு அப்புறம் வந்து இதுல யாரு குவாலிட்டியான ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச ஆளு யாரு? நீங்க சொன்னா கேட்கிற ஆளு யாரு? நீங்க பாருங்க, ஒரு வீட்டுக்கெல்லாம் போனா சொந்தக்காரங்க வீட்டுக்கு சொல்லாம கூட போகலாம். என்ன ருக்மணி அம்மா நீங்க சொல்ல சில பேர் போவீங்கல்ல, அந்த மாதிரி நெருக்கமான ஆள் யாரு? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நபர் யாரு? இப்படி உங்களுக்கு நெருக்கமா ரொம்ப டீப்பா இருக்கிற நபர் யாரு? அதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்ல இருந்து 300ல இருந்து 30 போச்சு எழுதணும். ஹலோ, முதல்ல சொன்னேன் 300 பேர் எழுதுங்கன்னு சொன்னேன். அந்த 300ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஒரு 50 பேர் உங்களுக்கு நெருக்கமா ரொம்ப சொந்தமா இருக்கிற ஆட்களை எழுதணும். எழுதணுமா? அந்த அந்த நபர்கள் கிட்டதான் இந்த தொழில் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கணும்னு சொல்றேன். பாருங்க, கவனிங்க. நேர ஸ்லைடுக்குள்ள பவர் பாயிண்ட்டுக்குள்ள போலாம். லிஸ்ட் மேக்கிங் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்த வேக்சினேஷன். உங்களை தயார்படுத்துங்க, யாருக்கிட்டையும் பேச வேண்டாம், கத்துக்காம பேசக்க வேண்டாம். அடுத்து உங்களை கத்துக்கணும்னா நீங்க தயார்படுத்தணும். தயார்படுத்தினதுக்கு அப்புறம் என்னது, லிஸ்ட் மேக்கிங் பண்றீங்க. லிஸ்ட் மேக்கிங்க்கு அப்புறம் 200 லிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம், லிஸ்ட் செக்ரிகேஷன். நான் சொன்னேன் இல்லையா, முக்கியமான 30 பேரை தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் சார்னு கேட்டா, அதுக்கப்புறம் இந்த தொழில் இருக்குன்னு இன்வைட் பண்ணுங்கன்றேன். ஹலோ, மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணணும். நாங்களாம் கூப்பிடும்போது கூப்பிடுறது வர்றாங்க. நீங்களாம் கேட்டா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. கேக்குது? வாய்ஸ் கேக்குதா? ஹலோ. ஓகே, வாய்ஸ் கேக்குது. 2 பேருக்கு வாய்ஸ் கேக்குதா? எனக்கு உங்க பேஸ் தான் நல்லா தெரியுது. ஒரு சிலர் வாய்ஸ் கேக்குது இல்ல, அந்த வாய்ஸ் கேக்குது இல்ல. ரைட், கிளியரா இருக்கு. அப்ப நீங்க எப்படி சார் இன்வைட் பண்ணணும்னு கேட்டா, நீங்க ரொம்ப திங்க் பண்ண வேணாங்க. ரியாலிட்டி சொல்லுங்க. நான் சொன்னாங்க 300 பேர் இருக்கீங்க கனகா மேடம். 700 வந்து 30 பிரிச்சிருக்கீங்க. இந்த 30 பிரிச்சிருக்கீங்கன்னா இந்த 30 பேர்கிட்ட நீங்க நேரடியாக போன் அடிச்சோ இல்ல நேரில் போயோ, நான் இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேங்க, நல்ல தொழில் போயிட்டு இருக்குங்க, நீங்களும் இதை ஜாயின் பண்ணலாம், கொஞ்சம் ஜாயின் பண்ண உங்களை ஜாயின் பண்றீங்க இல்லையோ முதல்ல என்ன தொழில்னு கேளுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாமா சித்தப்பா அவங்களுக்கு சொல்லி உனக்கு வருமானம் எக்ஸ்ட்ரா வர்றதுக்காக, உன்னோட தேவை அதிகமாக இருக்கு ஆனா வருமானம் கம்மியா இருக்குன்னு நீ சொன்னல, உனக்கு வருமானம் அதிகப்படுத்துறதுக்காக நான் ஒரு தொழிலை செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், அதை பத்தி பேசுறதுக்கு என் ஃப்ரெண்டு வர்றாங்க, நீ வந்து கேளு, பிடிச்சிருந்து ட்ரை பண்ணு, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இப்படி ஒரு ஜென்யூன் அவங்க கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணீங்களா, அப்ரோச் பண்ண முடியுமான்னு பாருங்க. அந்த அப்ரோச் பண்ணும்போது வந்து பிடிச்சிருந்தா பண்ணுப்பா, எல்லாருக்கும் வருமானம் தேவைப்பா, தொழில் இருக்குன்னா நீ கத்துக்கப்பான்னு சொல்லும் போது வருவாங்க. 30 இடத்துல அப்ரோச் பண்றீங்களா, 30 நீங்க அந்த அப்ரோச் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி மெத்தடில் இன்வைட் பண்ணுங்க. இப்ப இன்வைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களை இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பிளான் பிரசன்டேஷன் பண்ணணுங்க. பிரசன்டேஷன் என்ன பண்ண வச்சு 3 மெத்தட்ல பிரசன்டேஷன் பண்ணலாம். ஹலோ, பிளான் கொடுக்கறது 3 மெத்தட் இருக்கு. நான் இது வந்து ஒரு 4 மணி நேரம் இருக்கிற சப்ஜெக்ட், நான் 20 நிமிஷத்துல இருக்கிறேன்னு இப்ப சார்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. புரியுதா? யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க, சார்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப எப்படி இன்வைட் பண்ண 3 மெத்தட். ஒண்ணு, நேரடியா அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து பிளான் கொடுக்கலாம். ரைட்டா? 2வது, கோயில்பட்டியில இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு இடத்துக்கு மொத்தமா வர வச்சு அந்த இடத்துல பிளான் கொடுக்கலாம். ஒரு 5 பேர் வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்க ஒண்ணு உட்கார வச்சு, இல்ல ஒண்ணு அவங்க வீட்டுல இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வர வச்சு பிளான் கொடுக்கறது 2வது மெத்தடு. 3வது மெத்தடு, கிராண்ட் சக்சஸான மெத்தட் எதுன்னு கேட்டா, எல்லாரும் அழைச்சு கொண்டு போய் மீட்டிங் ஹால்ல உட்கார வைக்கலாம். இந்த 3ல எது சக்சஸ்ன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு 3வது தான் சக்சஸ். உங்களோட 30 பேர் லிஸ்ட் எடுத்து, ஏன்னா ஒரே நாள் 30 பேருக்கு பிளான் கொடுக்க முடியும். 2வது, நீங்க கூட்டிட்டு போறாங்களே லேடிஸ், இல்ல நீங்க கூட்டிட்டு போறாங்களும் உங்களோட பணம் விஷயத்த அதிகமா இருக்கிற ஆளு, இல்ல நீங்க கூட்டிட்டு போறவங்க சொந்தக்காரங்க உங்களோட வயசுல அதிகமான ஆளு, இல்ல ஒரு யங்ஸ்டர். அப்ப அவங்க எல்லாம் சொல்லும் போது அங்க வந்து மீட்டிங் ஹாலு அப்படின்னா எல்லாரும் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும். ஆமா இல்லையா? நீங்க தனியா வீட்டுல வந்து பேசும்போது என்ன தோணும், ஏதோ இந்த அக்கா வருமானத்துக்காக நம்மள சொல்லுதுன்ற நினைப்பு வரும். ஆனா மீட்டிங் ஹால்னு பண்ணும்போது சக்சஸா அமையுன்ற. ரைட்டா? சோ இனிமே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி போட்டாச்சு. 2வது ஐடி போட்டோம்னா யார்ட்டையும் தொழிலை பத்தி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அது ஏன் பேசக்கூடாதுன்ற, ஏன்னா நமக்கு தெரியாது, கத்துக்கிறதுக்காக வேணாம். அடுத்தது
பில்டர் பண்ண போறோம். என்ன உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ரெண்டாவது என்னது உங்களோட டூல்ஸ், மூணாவது பாயிண்ட் என்னது நேம் லிஸ்ட் எடுக்கிறோம். இதுதான் வேலை. நீங்க எவ்வளவு நேம் லிஸ்ட் வேணுமா? ஒருத்தனுக்கு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பால் வேணுமா? பசும்பால். ஆனா மாடு ஒண்ணுதான் வச்சிருக்காங்க. ஒரு மாடு எவ்வளவு கறக்கும்? 4 லிட்டர் 5 லிட்டர் கறக்கும்னு வச்சுக்கோங்க. எனக்கு 20 லிட்டர் வந்துட்டு கறந்துட்டு இருந்தா என்ன ஆகும்? புரியுதா? இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோட்டல் வச்சுட்டு நீங்க ஊருக்கு போகணுன்றது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. நீங்க டீமை பில்டு பண்ணா நேம் லிஸ்ட் அதிகமாக்கணும். சரி, நேம் லிஸ்ட் அதிகமாக்கியாச்சு. நெக்ஸ்ட் என்னது? நேம் லிஸ்ட் அதிகமாக்குனதுக்கு அப்புறம் அவங்கள நேம் முக்கியமான செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். செலக்ட் பண்ற ஆளுகிட்ட தொழில் இருக்குன்னு சொல்லி ஒரு டயர் ஃபிக்ஸ் பண்ணி மீட்டிங் வர வைக்கிறீங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, நீங்க பிளான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹலோ, ஆமாவா இல்லையா? நீங்க பிளான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? நம்ம போனை கம்மி பண்றது, நம்ம வழக்கு தெற்கு திரும்ப ஓடுறது, இந்த சம்பவம் எப்படி இருக்கும்? ஹலோ, பிளான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், ஆமாவா இல்லையா? பிளான் பேசுறதுக்கு அது சப்போர்ட்டபிள் தான். ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது நடக்கும். அப்ப என்ன பண்ணுறதுன்னு கேட்டா, அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை ஃபுல்லா தீர்த்து வைக்கணும். கொஞ்ச நேரம் முடிச்சு விட்டு அவங்க கிட்ட பேசுங்க. என்ன டவுட்? என்ன பாலமுருகன் சார், அவங்களுக்கு டவுட் இருக்கும்ல, அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும்ல, அது என்ன சந்தேகம்னு கேட்கணும். அது சந்தேகத்தை அவங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா தீர்த்து வைக்கணும். இது இந்த மாதிரி கம்பெனியா சார்? இல்ல சார், இது இந்த மாதிரி கம்பெனி. இது இப்படியா சார்? இல்ல இது இப்படி அப்படின்றத தெளிவா சந்தேகத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் தீர்த்து வைக்கிற வேலையை நம்ம பண்ணணும்னு சொல்றேன். டவுட் கிளியரன்ஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங். எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன், நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன, ரேட்டு கூட இல்ல சார், நம்ம ப்ராடக்ட் 95 அப்பவே ஆடுவாங்கல்ல, இப்ப 470 ரூபா சார் அப்படின்னு இருக்கலாம். நான் கேட்கறேன், ஒரு சாதாரண கர்ப்பப்பை பிரச்சனை வருது, இல்ல இப்ப குழந்தைಗಳ பிரச்சனை வருது, ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறது எவ்வளவு செலவாகும் கேளுங்க. அது லட்சக்கணக்கில் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே பிரச்சனைய லட்சக்கணக்கு வேண்டாம், வெறும் 470 ரூபாய் சரி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்மளோட ப்ராடக்ட்னு சிம்பிளா சொல்லி புரிய வைங்க. லேடிஸோட மாதவிடாய் பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் போனாலே இன்னைக்கு கர்ப்பப்பை எடுன்றான். கல்யாணத்துக்கு குழந்தை இருக்கா, ஓகே கர்ப்பப்பை எடுத்துருங்க, சின்ன முடி கட்டி இருக்குன்றாங்க. ஆனா 1000 20,000 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல வெறும் 400 ரூபாய் கொடுத்து உமன் கம்பெனி கொடுத்து சரி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருக்குன்னா விலை கம்மி தாங்கன்னு சொல்லி புரிய வைக்கணும். கிளியர்? கிளியர்? ரைட்டா? ஏன் நிறைய பேர் கேட்கிற டவுட் என்ன தெரியுமா சார், இந்த மாதிரி நெட்வொர்க் கம்பெனி நிறைய கம்பெனி பார்த்துட்டேன் சார், அவர்கிட்ட திருப்பி கேளுங்க. சார் நீங்க பார்த்த கம்பெனி எந்த கம்பெனி சார், அந்த கம்பெனி இன்னைக்கு இருக்கா சார்னு கேளுங்க. ரைட்டா? எப்பயுமே நல்லா கவனிங்க. ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். ஆப்போசிட்ல இருக்கிற ஆளு எல்லாரும் தெரிஞ்சவரு உங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டாரு. எப்பயும் நிறைய குடம் தழும்பாது. குறை குடம் என்னது? ஹலோ, ஆரம்பிக்கும் போது இது அப்படி இருக்குன்னு கேட்டா பயப்படாதீங்க, அவருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அர்த்தம். புரியுதா? ஈஸியா அவரை ஹேண்டில் பண்ணிடலாம்னு அர்த்தம். ஓகே. அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங், அவங்களுக்கான டவுட் என்ன வேணாலும் இருக்கலாங்க. ஒரு சிலருக்கு என்னது, சார் நான் 10,000 கொடுத்து ஐடி போடுறேன் சார், ப்ராடக்ட் எப்படி சார் யூஸ் பண்றது, இப்படி ஒரு சில டவுட் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு டவுட் இருக்கும். அதை கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட பணம் இருக்குன்னு பணம் வாங்குங்க, பணம் வந்து கேட்கணும். எவ்வளவு பணம் தரீங்கன்னு. டவுட்டோட இருக்கும்போது பணம் தர மாட்டாங்க. டவுட்டோட இருக்கும்போது ஹோம் சர்வீஸ் இது கேஷ் தர மாட்டாங்க, ஐடி கேஷ் தர மாட்டாங்க. அந்த டவுட் இல்லாம இது நம்ம தொழில் பண்றோம், நம்மளும் சேர்ந்து ஒரு தொழில் பண்றோன்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க கொண்டு வரணும். கொண்டு வரலாமா? அப்ப பாருங்க, நீங்க இது வரைக்கும் நடந்தது என்ன? ஐடி போட்ட உடனே நைட் ஐடி போடுது அக்கா, சாயங்காலம் 6 மணிக்கு ஐடி போடுது, விடிய காலம் 6 மணிக்குள்ள 50 பேசி முடிச்சிருது. ஹலோ, இது நடக்குதா இல்லையா? இந்த சம்பவம் நடக்கக்கூடாது இனிமே. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா மேடம், ஆரம்பிக்கும் போது பிசினஸ் ஆரம்பிச்சு யார்கிட்டயும் பேச வேணாம். என்னது வேக்சினேஷன். தொழில் பத்தி தெரியாம பேசக்கூடாது, தெரியணும், நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னது, தயார்படுத்தணும். என்ன சதீஷ், தயார் ஆகுங்க. என்ன தயார் பண்ணணும்? உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தயார்படுத்துங்க. அடுத்து என்னது, உங்களோட டூல்ஸ் கையில வைங்க. அடுத்து என்னது, நம்ம பெரிய டீம் செட் பண்ணணும். அதுக்கு நமக்கு நேம் லிஸ்ட் வேணும். நேம் லிஸ்ட் எடுங்க, உட்காந்து எழுதுங்க. இதுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணாலும் தப்பு இல்லை. டூல்ஸ் வாங்குறதுக்கும் தயார்படுத்துறதுக்கும் உங்களை அழகா மாத்துறதுக்கும் நேம் லிஸ்ட் எழுதுறதுக்கும் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணாலும் தப்பு இல்லை. 300 பேர் எழுதுங்க. அந்த 300ல சிங்கக்குட்டி 30 பேர் பரிச்சு எழுதுங்க. 30 பேருக்கு இந்த தொழில் இருக்குன்னு இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் பண்ணவங்க மீட்டிங் கூப்பிட்டு கொண்டு போய் உட்கார வைங்க. கொண்டு போனாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது சந்தேகங்களை தீர்த்து வைங்க. தீர்த்து வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பணம் தரேன்னு சொல்லி பணம் கேளுங்க. அதுக்கப்புறம் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம்
விட்டுட்டு கண்டுக்காம போயிடணும். அப்படியா? ஹலோ. ஐடி ஐடி போட்டதுக்கு அப்புறம் அவரு நம்ம சொந்தம்னு நினைச்சு, நமக்கு உயிர்னு நினைச்சு, நம்மளோட ரத்தம்னு பார்த்து அவருக்கு அவருக்கு இந்த விஷயத்தெல்லாம் கத்துக் கொடுத்து அவரை நம்ம நல்ல தலைவரா மாத்தணும். அவர் விடவே கூடாது. நம்ம கூட வச்சு வளர்த்து கொண்டு வரணும். வளர்த்து கொண்டு வரலாமா? வளர்த்து கொண்டு வரலாமா? அப்ப நான் சொன்னது என்னது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தோம்? நம்மளோட டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி என்னன்னு உங்களுக்கு இப்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். என்ன ஸ்ரீனிவாசன் சார்? அடுத்து என்னது? அடுத்து என்ன பார்த்தோம்? நம்மளோட மைக்ரோசல் மார்க்கெட்டிங்ல இன்னைக்கு இந்தியாவுக்கு நம்பர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்பருக்கான காரணம் என்னன்னு இப்ப என்ன இருக்கும்? தெரிஞ்சிருக்கும். மூணாவது என்ன பார்த்தோம்? நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தோம். இன்னைக்கு எல்லாம் இருக்கா? ஹலோ. ஒன் டே ஃபுல் ட்ரெயின் எடுக்கிறது உங்களுக்கு என்ன பண்ணியாச்சு? ஷார்ட்ஸ் மாதிரி 1 hour எடுத்தாச்சு. ஸோ வந்து இதை எல்லாமே வாழ்க்கையில லைஃப்ல மை லைஃப்ஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி என்னோட பேரு மாரி செல்வம். மதுரையில இருந்து இன்னைக்கு பிசினஸ் ஆரம்பிச்சோம். ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம். சொல்லலாமா? வேணும். என்னை பத்தி ஒரு 2 நிமிஷம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எல்லாம் சிசி கொடுத்து என்ன பண்ணலாம்? ஹலோ. நான் சொன்ன முடிச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம், ஒரு நிமிஷம் கிடைக்குமா? ஒண்ணு இப்படி இல்லை இப்படி ஏதாவது ஒன்று சொன்ன. ஓகே. மதுரையில வந்து பிசினஸ் ஆரம்பிச்சேன். படிச்சது 12th தான். 12th அப்புறம் வந்து படிக்க வைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. கஷ்டப்பட்ட ஃபேமிலிக்கும் கிடையாது. ஊர்ல நல்ல பேர் புகழோட இருந்ததா. எங்க அப்பா பிஆர்சி கண்டக்டர் தான். ஆனாலும் கூட நாங்க 3 பசங்க. நான் கடைசி பையன். அண்ணனுக்கு படிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியல. எனக்கு சேர்க்கறதுக்கு வழி கம்மி ஆயிடுச்சு. பணம் கட்ட முடியல அப்பாவால. இன்ஜினியரிங் படிச்சதுனால. அப்ப இந்த டைமுக்கு வெளியே போறேன்னு சொல்லி வேலைக்கு போனேன். 23 வயசு வரைக்கும், 17 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் ஒரு 6 வருஷம் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்திருக்கேன். சொந்தமாக தொழில் பண்ணேன். அந்த மாதிரி டைம்ல எனக்கு ஒரு லைஃப் என்ன கஷ்டம் என்னன்னு அப்பதான் புரிஞ்சது. தெரியல. எலக்ட்ரீஷியன் போகும்போது ஒரு 4 மாசம் கை உடைஞ்சு வேலைக்கு போல. அப்பதான் சுச்சுவேஷன் புரிஞ்சது. ஓகே. வருஷம் முழுக்க வேலை பார்த்தா சம்பாதிக்க முடியாதுன்னு அந்த டைம்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்னோட லீடர் என்னோட லீடர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த டைம்ல எடுத்த ஒரு வாய்ப்பு. என்னோட பரம்பரையில இந்த தொழில் பண்ணக்கூடிய முதல் ஆளு நான் தான். ஒரு பிசினஸ் பண்ணணும்னு இறங்குனது நான் தான். துணிஞ்சு இறங்கணும். என்னோட பெரிய கனவு 23 வயசு பையனுக்கு என்னங்க கனவு இருக்கும்? இன்னைக்கு 29 வயசு ஆயிடுச்சு. 23 வயசு பையனுக்கு ஒரு பைக் வாங்கணுன்றதான் கனவு இருக்கும். நான் இந்த தொழில் வந்து ஒரு பைக் வாங்கணும்னு தான் வந்தேன். பைக் வாங்கினா போதும் தான், அதோட விட்டுட்டு போயிடுவோம் தான் வந்தேன். ஏன்னா எலக்ட்ரிஷியன் வேலையில என்னால வாங்க முடியல. பணத்தை வட்டி கட்டுறதும் கடன் கட்டுறதும் தான் இருந்துச்சு. ஆனா பைக் வாங்கணும்னு ஒரு திட்டம் போட்டு வித்தின் 1 yearல பைக் வாங்கினோம். அடுத்த 1 வருஷத்துல என்னோட பரம்பரையில என்னோட ஊர்லயே 7 லட்ச ரூபாய் மதிப்புல சொந்த கார் வாங்கினோம். கோவிட் டைம் வந்து எல்லாரும் வீட்டுல உட்காந்தாங்க. எல்லா எலக்ட்ரீஷியனும் வருமானம் இல்லாம இருந்தாங்க. கொரோனா டைம்ல 2,10,000 சம்பளம் வாங்க வச்சதும் மைலேஜ் மார்க்கெட்டிங் தான். வீட்டுல உட்காந்து 2,10,000 என்ன பண்ணோம்? சம்பளம் வாங்கணும். 17 லட்ச ரூபாய் செகண்ட் கார்டு வாங்கினேன். புதுசா தான் வாங்கினதெல்லாம் புது கார்டு தான். இன்னைக்கு அதுவும் ஓடி பழசாயிருச்சு. நான் தான் சொன்னல 15 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா ரவுண்ட்ஸ்ல இருக்கும் காரு. அதுவும் பழசாகி போச்சுன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட 3 புது கார் கனெக்ட் பண்ணி பார்த்தா 4வது காரு இன்னைக்கு மைலேஜ் மூலியமா வந்து வாங்கியிருக்கோம். ஹலோ. இன்னைக்கு துணிச்சா தைரியமா வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். வீட்டு ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ரைட்டா? இந்த தொழில் தான் எல்லாமே. இந்த தொழில் தான் எல்லாமே. நான் சொல்றது டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும்போது சில சங்கடங்கள், சில கஷ்டங்கள் உங்களுக்கு வரலாம். அது வர்றதுக்கான காரணம் என்னன்னா, தொழிலே நமக்கு சரியா பண்ண தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம அப்பா தொழில் பண்ற ஆளு கிடையாது. ரைட்டா? ஐடியா சொல்றதும் கிடையாது. ஐடியா ஒரு ஐடியா தான் சொல்றாரு. பேசாம வீட்டுல தரும்பாரு. உங்க ஹஸ்பண்டோ இல்ல உங்களுக்கு சொந்தக்காரங்களும் ஐடியா கேட்டா, எம்ஐ விஷயத்துல பத்தி ஐடியா கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு உங்க லீடரோட கையை பிடிங்க. உங்க லீடரோட கையை நோக்கி பிரச்சனை இல்லைங்க. வேற எதை பத்தி திங்க் பண்ண வேண்டாம். பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுக்கு மைலேஜ் இருக்கு. நம்மளோட எம்டி சொன்ன ஒரு வார்த்தை 2030 வருதுன்னா என் உடம்புல இருக்கு அப்படின்னா மைலேஜ் 150 ப்ராடக்ட் இருக்கு. 6 ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஹலோ. கேரளா ப்ரோக்ராம்ல 1000 ப்ராடக்ட் வரும்போது நம்ம வீட்டுக்காரங்க ஃபுல்லா நம்ம கிட்ட தான் பொருள் என்ன பண்ணணும்? வாங்கணும். இன்னைக்கு வந்து உங்களோட சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியல. ஆனா குறிப்பிட்ட சீக்கிரம் நீங்க எல்லாம் நல்லபடியா சூட்டு மாட்டி கார் வாங்கி லக்ஸரியான நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃப் மாதிரி நீங்களும் வாழணும். அதுக்கு அந்த இறைவன் அருள் புரியட்டும்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த என்னோட மைலேஜ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பணிவான நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். நன்றி. தேங்க்யூ மாரி செல்வன் சார். நம்முடைய வருங்கால லீடர்ஸ்க்காக ஒரு அருமையான செஷன் கொடுத்துருக்கீங்க.
தேங்க்யூ சார். கண்டிப்பாக ஒரு ரொம்ப பயனுள்ள செஷன். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய ஒரு டைமை நமக்கு லீடர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு அருமையான செஷன் கொடுத்துருங்க. நன்றி சார். தேங்க்யூ. லீடர்ஸ், நீங்களும் சார் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை ஒரு புது விதமாக சார் சொன்ன நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து உங்களை பிஸ்னஸில் நீங்கள் மேன்மேலும் உயர்ந்து வரணும். மேனேஜ்மெண்ட் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி வீக்கெண்ட். நம்ம அடுத்த வாரம் வேற ஒரு செஷனில் சந்திப்போம். தேங்க்யூ லீடர்ஸ். பை பை. குட் நைட்.